ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் யூடியூப் சேனல் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலையாகட்டும், டீசல், கேஸ் விலை, ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பெட்ரோல் எப்படி தயாரிக்கிறாங்க, ஸோ எங்கேருந்து கிடைக்கிது, அதோடய மெயின் சோர்ஸ் என்ன, ஏன் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவுக்கு போகலாம். உயிரினங்கள் வந்து இறந்த பிறகு பூமிக்கு அடியில் ரொம்ப நாளாக அதிக அழுத்தத்துக்கு உட்படும் போது வந்து பார்த்திங்கன்னா குரூட் ஆயில் கிடைக்கும். இந்த குரூட் ஆயிலிருந்து வந்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பெட்ரோல், டீசல், பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரிக்க முடியும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தமக்கு தேவையான குரூட் ஆயிலில் 83% பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து தான் வாங்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பேரல் கணக்கில் தான் வாங்க முடியும். ஆக்சுவலாக ஒரு பேரல் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக பார்த்திங்கன்னா 157 லிட்டர் குரூட் ஆயில் இருக்கும். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூட் ஆயில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி ரீஃபைனிங்ஸ் பண்ணி நமக்கு தேவையான பெட்ரோல், டீசல், அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெற முடியும். இந்த குரூட் ஆயிலிருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெட்ரோல் கிடைக்கும், அப்புறம் டீசல், கெரோசின், ஃபியூயல் ஆயில், லூப்ரிகேட்டிங் ஆயில், பேராஃபின் வேக்ஸு, பியூட்டேன், ப்ரோப்பேன், தார், இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் தயாரிக்க முடியும். அட் ப்ரெசென்ட்டில் குரூட் ஆயிலோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பேரல் குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக $49 ஆகவும், இந்திய ரூபாயில் மதிப்பில் பார்த்திங்கன்னா 3600 இருக்குது. இப்போது ஒரு பேரல் குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஃபைன் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 32% வந்து டீசலும், 27% வந்து பெட்ரோலும், 15% வந்து எல்பிஜி கேஸும், 10% வந்து பார்த்திங்கன்னா அதர் ப்ராடக்ட்ஸ் தார் இந்த மாதிரியும், 9% வந்து கெரசினும், 8% வந்து தேரு, வேக்சின், நாப்தலினும், 7% வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேட்டிங் ஆயிலும் கிடைக்கும். ஸோ ஒரு பேரல் குரூட் ஆயில் வந்து ரீஃபைன் பண்ணும்போது நமக்கு இந்த பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா பை ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ குரூட் ஆயிலிருந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசல், பெட்ரோல் நான் சொன்ன பை ப்ராடக்ட்ஸில் வந்து எப்படி தயாரிக்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெஷரில் வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பை ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரும். ஆக்சுவலாக 20 டிகிரிஸ்லேயே பார்த்திங்கன்னா கேஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஹீட் பண்ணும்போது. 150 டிகிரிஸில் பெட்ரோலும், 200 டிகிரிஸில் கெரோசினும், 300 டிகிரிஸில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் ஆயிரும், 370 டிகிரிஸில் பார்த்திங்கன்னா லூப்ரிகேட் ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்ரேட் பண்ணி எடுக்க முடியும் ஒவ்வொன்றா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 150 டிகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் வந்து செக்ரேட் பண்ணி எடுக்க முடியும். 300 டிகிரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்ரேட் பண்ணி எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெஷரில். ஸோ லோ ப்ரெஷர்லேயே நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வேறு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ லோ ப்ரெஷர் ஹீட் பண்ண பார்த்திங்கன்னா 370 டிகிரிஸில் பேராஃபின் வேக்ஸும், 300 டிகிரிஸில் பார்த்திங்கன்னா ஃபர்னேஸ் ஆயிலும், 200 டிகிரிஸில் பார்த்திங்கன்னா லூப்ரிகேட்டிங் ஆயிலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த குரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பை ப்ராடக்ட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூட் ஆயில் வந்து டீசல், பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக 1 லிட்டர் பெட்ரோலோ இல்லை டீசலோ தயாரிக்கிறது தோராயமாக எவ்வளோ காசாகும்னு பார்த்திங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பில் 28 ரூபாயிலிருந்து 32 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலோ இல்லை டீசலோ தயாரிக்கிறதுக்கு ஆகிற செலவு. ஸோ மிச்சம் காசு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் விதிச்சிருக்க டேக்ஸ் மூலியமாக தான் இவ்வளோ ரேட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விற்குது. ஸோ இந்த வீடியோ மூலிமா பெட்ரோல்னால் என்ன, பெட்ரோல் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஸோ பெட்ரோலோட ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.